இவனை எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்க கொண்டு போய் நிறுத்தலாம்டா. ராஜா வணக்கம்ப்பா. வாப்பா வாப்பா வாங்கய்யா. வா ராஜா உட்கார். வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்கய்யா. உட்காருங்க. நீ உட்கார் ராஜா. நீங்க உட்காருங்க. ஐயா காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. என்ன ராஜா அந்நிய வீட்டுக்கு வந்த மாதிரி தயங்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. முதல்ல நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோம். உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட நான் முடிவா சில விஷயங்களை பேசணும். நடந்த சம்பவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மீறி வந்த உங்க பையனுக்கு உடனே கழுத்து நீட்டாம அப்படி வந்தது தப்புன்னு கங்கா எடுத்து சொன்னா. அதான் என் பொண்ணு. அவன் நினைச்சிருந்தா அந்த நிமிஷமே உங்க பையனை தான் புருஷனாக்கியிருக்க முடியும். ஆனா என் பொண்ணு அப்படி பண்ணல. உங்க பையனை உங்க பையனாவே திருப்பி அனுப்பிச்சிருக்கா. அவளுக்கு தோணுது பெத்தவங்களோட சம்மதமும் அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு. கோவில் சம்பவத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து பதில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஒன்றும் வரல. அதான் நானே பேசிட்டு போலான்னு வந்தேன். மற்றவங்க சொன்னதை வச்சு நீங்க முடிவெடுக்காதீங்க. உங்க மனசுல என்னமா இருக்கு சொல்லுங்க. சொல்லுப்பா. ஐயா கேட்கிறார்ல. ஐயா நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. ஐயா உங்க முடிவை சொல்லுங்க. செல்வா நீ அவசரப்படாத. ராஜா இந்த கல்யாண விஷயத்துல எந்த மாற்றம் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. உன் மேலேயோ இல்ல கங்கா மேலேயோ கற்பகத்துக்கு எந்த குறையும் இல்லப்பா. உன் பொண்ணு கங்காவை மறுமலா ஏத்துக்கிறத இவ பாக்கியமா கருதுறாப்பா. அவளுடைய பயம் இல்ல உன்னுடைய சொந்தக்காரங்கள்ல யார் குற்றவாளிங்கிறது தான். குற்றவாளி கலெக்டர் தண்ணிக்குள்ள காலை புடிச்சு இழுத்தது இவனோட ஏற்பாடு தாங்க ஐயா. கார்த்திக் நான் தான் குற்றத்தை செஞ்சேன். அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டேன் ஐயா. தங்கச்சி பையன் தலையில் தூக்கி வச்சானீங்களே, இப்போ உங்களுக்கு எவ்வளவு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கான் பாருங்க. ஐயா இவன் மேல சந்தேகமா இருக்கு நாங்க எவ்வளவு சொல்லியும் இவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். இவனை சும்மா விடாதுங்க ஐயா. ஐயா இவன் சொன்னதை நாங்க ஆடி போயிட்டோம்யா. இவன் உங்க காலடியில பணமா கொண்டு வந்து போடணும் எங்களுக்கு ஆத்திரம் வந்துச்சுயா. சொல்றா கலெக்டரோட அம்மா கிட்டையும் ஐயா கிட்டையும் நடந்த உண்மையை சொல்றா. சொல்டா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கலெக்டரை தண்ணிக்குள்ள இழுத்து காணாம பண்ணிட்டா கங்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுதான் இந்த காரியத்தையே பண்ண. ஆனா கலெக்டர் உயிரோட வந்ததுனால என் ஆசை நிறைவேறல. அதான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு கங்கா கலெக்டர் கல்யாணத்துக்கு வழிவிடலான்னு இந்த முடிவுக்கு வந்த. நான் மன்னிக்க முடியாத குற்றவாளி. எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்.
முக்கியமா கலெக்டரோட அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கங்கா கலெக்டர் கல்யாணத்தை தயவு செஞ்சு நடத்தி வைங்க ஐயா. அதுக்கு முன்னால என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. இல்ல, நீ குற்றவாளி இல்ல. ஐயா அவனே சொல்லும்போது இவனே சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இவன் ரொம்ப நல்லவன்டா. நேருக்கு நேரா என்னையே சண்டைக்கு கூப்பிட்டவன். இவன் நினைச்சிருந்தா கங்காவை கட்டிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் போராடி இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு குறுக்கு வழியும் தெரியாது, கொலை வரியும் கிடையாது. ஐயா கார்த்திக், நீ சும்மாரு. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், இவனை பத்தியும் தெரியும். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிட்டா இவங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நினைச்சு யாரோ செஞ்ச குற்றத்தை தான் செஞ்சுதான் பழி ஏத்துக்கிறான். ஏண்டா, எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? கங்காவோட கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் தான் உன்னை பழியத்துக்க வச்சேன்னு உண்மையான குற்றவாளி கிடைக்கும் போது இவங்கெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க? ஐயாவும் ஐயாவை சேர்ந்தவங்களும் நல்லவங்கன்னா அந்த மாதிரி நடந்து காட்டணும். இவங்களையெல்லாம் ஏமாத்தி நம்ப வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணுமா? உண்மையான குற்றவாளியை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ ஏன்டா பழியேத்துக்கிற? உன்ன மாதிரி ஒரு நல்லவன் பாதிக்கப்படுறத என்னால அனுமதிக்க முடியாது. பாத்தியாமா ஐயாவ? ஜெயச்சந்திரன் தான் பழிய ஏத்துக்கிறானே. தான் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்னு ஐயா நினைக்கல. அவர்தாமா சுயநலமே இல்லாத ஐயா. இவர் நினைச்சா எப்பவோ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க முடியும். ஆனா உன் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் பொறுமைய நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்கம்மா. அவர் இப்படி நிக்க வைக்கிறதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐயா, நாச்சியாரத்தை, சுப்புலட்சுமியத்தை, ரமா, சாரு, ஜெயச்சந்திரன் இப்படிப்பட்ட நல்லவங்க எல்லாம் என் பக்கம் இருக்கும்போது யாரோ ஒருத்தனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அம்மா, இதுக்கு மேலே நீ சம்மதிக்கலைன்னா என்னோட எதிர்காலத்தையே சூன்யம்மா கிட்ட இருந்தா அர்த்தம். யாரோ ஒருத்தன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு என்ன சாகடிக்க நினைச்சான். அது நடக்கல. கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி என்ன மறுபடியும் சாகடிச்சிடாதம்மா. ராஜா, நீ சந்தோஷமா போப்பா. கற்பகம் வீட்டுக்கு நல்ல செய்தியோட வருவா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிடுறா. பரவாயில்லடா. வர தம்பி. வாங்க ஐயா. வரம்மா. ஐயா, சுப்பு, என்னாச்சியா? கலெக்டர்மா என்ன சொன்னாங்க? முதல்ல ஜெயச்சந்திரனை பத்தி சொல்றேம்மா. அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? கங்கா, ஜெயச்சந்திரன் மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம்மா. இந்த கல்யாணம் நடந்தா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜெயச்சந்திரன் அம்மா. என்னையா சொல்றீங்க? அவன் என்ன பண்ணா தெரியுமா? காவேரி ஆத்துல கலெக்டரோட காலை பிடிச்சி இழுத்தது தான் ஏற்பாடுதான்னு சொல்லி நாச்சியார்கிட்ட தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு இருக்காமா. அப்பா, அவர்தான் தப்பு ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப அவரையே பாராட்டுறீங்க. அவன் எந்த தப்பும் பண்ணலம்மா.
குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டா இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு கலெக்டரோட அம்மா நினைக்கிறாங்களோன்னு கங்காவுக்காக, இந்த கல்யாணத்துக்காக அப்படி ஒரு பழியை தாமேல போட்டுக்க பார்த்தாமா. அவனோட தியாகத்தை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே திகைச்சு போயிட்டோம். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கொலைப்பழியை ஏத்துக்கிற அளவுக்கு ஐயா குடும்பத்துல ஆள் இருக்காங்கன்னு ஜெயச்சந்திரன் புரிய வச்சுட்டாமா. ஐயா, ஜெயச்சந்திரன் யாரு? உங்க வம்சம் இல்லையா? நல்லதுக்காக உயிரையே கொடுக்கறவங்க தானே உங்க ஆளுங்க. அத ஜெயச்சந்திரன் தம்பி நிரூபிச்சிட்டான். அப்பா, எனக்காக ஜெயச்சந்திரன் மாமா இப்படிலாம் செய்யறத நினைச்சா அவரை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குப்பா. தான் விரும்புற பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில ஜெயச்சந்திரன் மாமா மாதிரி விட்டு கொடுக்க யாரு இருக்கா? ஆமாப்பா, நான் கூட ஜெயச்சந்திரன் மாமா மேல ஆரம்பத்துல வெறுப்பாதான் இருந்தேன். அவரை இப்பதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. எப்பப்பா வருவாரு? வருவாமா. இந்த குடும்பத்தை விட்டு இனிமே அவனை போக விட்டுருவனா? ஜெயச்சந்திர மாதிரி ஒரு நல்ல மருமகனை பெத்து கொடுத்து முத்தரசி தங்கச்சி கடனை அடைச்சிட்டா. அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணி அண்ணன் கடனை நான் தீக்கணுமா? அப்பா, கற்பகாத்தை என்னப்பா சொன்னாங்க? அவங்க என்னமா சொல்றது? கலெக்டர் தம்பி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு. கங்கா மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணையும், ஐயா குடும்பம் மாதிரி ஒரு வசந்த குடும்பத்தையும், ஜெயச்சந்திர மாதிரி ஒரு நல்ல சொந்தக்காரனையும் இனிமே எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுக்கு மேலேயும் சம்மதிக்கலைன்னா வாழ்க்கையில பாவம் செஞ்சவங்களா ஆயிடுவீங்கன்னு அவங்க அம்மா கிட்டேயே நம்மளை பத்தி பெருமையா சொன்னாருமா. ஐயா, அப்ப அந்த அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? சம்மதத்தை வீடு தேடி வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேம்மா. கங்கா, எல்லா தடங்களும் நீங்கி உன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாளைக்கு காலையில கலெக்டரோட அம்மா நல்ல செய்தியோட வருவாங்கன்னு நம்புறேன். அப்பா, நீங்க நம்பினா அது கண்டிப்பா நடக்கும்பா. ஏண்டா அந்த நம்பர் இதுல எழுதி வைக்க சொன்ன? ஆட போடி, உன் அண்ணனை ரொம்ப நாளாவே அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. இளவ இன்னைக்குன்னு பார்த்து நேரங்காலம் அமைஞ்சு வந்தது. கை வேற ரெண்டு ஒரே பரபரபரன்னு இருந்துச்சா, சும்மா உன் அண்ணனை அடிச்சு நொறுக்கிட்டோம். ஏண்டா தம்பி, உங்களுக்கு ஈவே இருக்குமே இல்லையா? மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கீங்க. உன் அண்ணன் அடிச்ச அடிய ஒரு மாட்டு அடிச்சிருந்தா இந்நேரம் அந்த மாடு செத்து இருக்கும். இந்த வீட்ல இருந்து கலெக்டர் வீடு வரைக்கும் அடிச்சு எடுத்துட்டு போனமே, எப்படா தம்பி அவன் தாங்குனா? அண்ணா, எல்லாம் முத்தரசி அத்தை போட்ட சோறுன நல்லா மூக்க பிடிக்க 3 வேளை தின்னுட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். ஆமா, எங்க அண்ணன் ஒரு முட்டா பையன். நீங்க 2 பேரும் செஞ்ச தப்பு அவன் செஞ்சதை ஏத்துக்கிட்டா பாரு. அதான் அவன் பண்ண தப்பு. ஐய, அதுக்காக அவன் அடிக்கல. எங்களுக்குள்ள ஒரு பழைய பாக்கி இருந்துச்சு, அத நாங்க பைசல் பண்ணிக்கிட்டோம். புரியலையா நீ? கலெக்டர் லஞ்ச வகைகளை சிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? அந்த திட்டம் நடக்காம போச்சா யார் காரணம்? உங்க அண்ணன் ஜெயச்சந்திரன் தான். அதை மட்டும் அவன் கெடுக்காம இருந்திருந்தானா இந்நேரம் கலெக்டர் உள்ள இருந்திருப்பான். கங்கா கலெக்டர் கல்யாணத்தை ஐயா நிறுத்தி இருப்பார். அத நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும். அத விட்டு இன்னைக்கே கை வச்சீங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கே கேட்டிருந்தா இவன் நேரா போய் ஐயா கிட்ட சொல்லிருப்பான். நம்ம பண்ண தப்பெல்லாம் ஐயாக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போயிருப்போம். கஞ்சிக்கு லோன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். இவ சோத்து சட்டி தூக்கிட்டு நாம இல்லாத இடமா பார்த்து தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்பான். இல்லடி? எங்க அண்ணன் ஒரு முட்டா பையன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு எப்படி திருத்துறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்குதுடி. அவனுக்கு யாராவது ஒரு பொண்ணை புடிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அதான் வழி. என்ன வாடா. ஏதோ சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானோ தெரியல. அவரு 2 நாள் முன்னாடியே வந்து குடிச்சிட்டு போயிட்டாரியா? அப்படியாம்மா? ஆமாங்க ஐயா. ஜெயச்சந்திரா, உன்னை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருந்த. நீயே வந்துட்ட. உனக்கு 100 வயசுடா.
கங்கா உன் மாமா வந்திருக்கான் பாரு. மாமா, எனக்காக நீங்க ஏன் கொலகார பட்டத்தை சுமக்கணும்? ஏன் தம்பி அப்படி சொன்னீங்க? நாளைக்கு ஏதாவது ஆயிட்டா? மாமா, நீங்க செஞ்சதை நினைச்சு நான் உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்ல பாராட்டுறதானே தெரியல. ஜெயச்சந்திரா, நீ எனக்கு மகனா மருமகனான்னு யோசிக்க வச்சுட்டடா. மாமா, உங்களுக்கு மருமகனா இருக்கிறது எனக்கு பெருமைதான் மாமா. டேய், நான் எடுத்து சொன்னதுனால கலெக்டர் அம்மாவுக்கு புரிஞ்சுது. கோபத்துல உண்மை நம்பி அவங்க போலீஸ் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? மாமா, கங்காவோட வாழ்க்கைக்காக நான் ஜெயிலுக்கு போறதுக்கும் தயார் மாமா. டேய், நல்ல மனுஷன் உலகத்துல பிறக்கிறது அபூர்வம்னு சொல்லுவாங்க. அந்த அபூர்வ பிறவியா தான்டா உன்னை நினைக்கிறேன். என்னடா என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு தம்பி? ஒண்ணு இல்ல, நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். அதான். பைக்ல இருந்து விழுந்துட்டியா? இல்லையா, அவன் பொய் சொல்றான். என்னன்னாச்சே சொல்ற? பைக்ல இருந்து கீழே விழுந்தேன்னு சொன்னானே, அது சுத்த பொய்யா? என் கால்ல விழுந்து, அத்தை, நான் தான் கலெக்டரை தண்ணிக்குள்ள கொல்ல பார்த்தேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். அதை கேட்டு சரவணனும் கார்த்தியும் இத நிஜம்னு நம்பி, அட பாவி கொலகாரான்னு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டானுங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டானுங்க. அத்தை, விட்டுருங்க அத்தை. நடந்து போன விஷயம் மச்சானுங்க தெரியாம தான் பண்ணாங்க. என்னடா தெரியாம பண்ணிட்டாங்க? அவனுங்களை இப்ப போய் என்னன்னு கேட்க? மாமா, வேணாம் மாமா, நடக்க போற நல்ல விஷயத்தை பாப்போம். எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. என்னடா ஒண்ணு இல்ல? எங்க இங்கயா? இல்ல மாமா. கங்கா, உப்பு எடுத்துட்டு வாமா, ஒத்தரம் கொடுக்கலாம். வேணாம் மாமா, எதுக்கு அதெல்லாம்? டேய் சுமாரா, சுப்பு சீக்கிரம் கொண்டாமா. ஜெயச்சந்திரா, ரொம்ப வலிக்குதாப்பா? இல்ல மாமா.